ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 5 days இப்போ இது ட்ரைனிங் சென்டர் அந்த மாதிரி இன்றைக்கி ஆரம்பிச்சதுங்க. 5 daysக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்திய அரசுலேருந்து ஒரு 10,000 ரூபாவும் நம்ம மாநில அரசு 5,000 ரூபா கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங். அதுக்கு தான் இங்கே போனோம். அதே மாதிரி காலையிலேருந்து நாங்கள் மினி டெக்ஸ்டைல் பார்க் கரூரில் ஒரு 8 மொத்தம் 17 பார்க்கு நாங்கள் அதுக்கான கரூரில் ஒரு 8ல் இன்றைக்கி ஒன்று ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி திருப்பூரில் ஒரு 5ல் ஒன்று அதுக்காக தான் வந்தது. அதே மாதிரி அந்த பார்க்கு மினி டெக்ஸ்டைல் பார்க்குன்றது 2015ல் அந்த அரசு முன்ன இந்த அரசு இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ண ஒரு இது. அது என்னடான்னா 2 acres லேண்ட் இருக்கணும், 3 யூனிட்ஸ் போடணும். அதுக்கு 2.5 கோடி மானியம் அரசு கொடுக்கும். அவங்க இந்த கண்டிஷன் என்னன்னா போயிடுச்சு. இந்த கண்டிஷனு அந்த 2.5 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு போகிறது அதுக்கு தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அது யாருமே அப்ளை பண்ணல அதுக்காக. அது நாங்கள் கேட்டப்போ இத்தனை நாள் இருக்குதுன்ட்டு எல்லோரும் கூப்பிட்டு நாங்கள் இண்டஸ்ட்ரி பீப்புள் கேட்கும்போது அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீங்கள் அதை நீக்கிட்டு அந்த 2.5 கோடியை எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணி மிஷினுக்கு வாங்கலாம், பில்டிங்கு கட்டலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அனௌன்ஸ் ஜீவோ வாங்குங்க சார் அப்படின்னா அது மாதிரி போய் முதலமைச்சர் சொன்ன உடனே அவர் ஆலோசித்து என்கொயரி பண்ணி அது ஓகே தான் சொல்லி அதுக்கு ஒரு ஜீவோ போட்டு கொடுத்தாரு. அதுக்கு அதுக்கு பண்ண உடனே 100 பேர் அப்ளை பண்ணாங்க. கரூரில் போட்டு 42 பேர் அப்ளை பண்ணாங்க. இன்றைக்கி 17 பேருக்கு ஜீவோ போட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில். அதுதான் இப்போ அந்த யூனிட்ஸ் தரகிறது தான் இன்றைக்கி அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தலைவர் தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் 2 நம்ம தான், ரெண்டாவது நம்ம தான் தமிழ்நாடு மாதிரி தான். இந்த டெக்ஸ்டைல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பார்ட்ஸு, அதே மாதிரி இப்போ ஓல்டு மிஷினரி எல்லாம் வாங்கி வச்சுக்கிருப்பாங்கல்ல மில்லுங்களில், அதில் இதுக்கு முன்னே அது புது மிஷினை வாங்கினா இதுக்கு முன்னே இந்த இது ஜிஓனா 2% சப்சிடி கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டில். பேங்க்கில் 8% வட்டி வாங்கினா 2% அரசு கொடுக்கும். இப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது 6% ஆகிட்டார். அது மகத்தான வரவேற்புக்கு எங்கள் இண்டஸ்ட்ரி பீப்புள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மில் ஓனர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி முன்னேற்றத்துக்காக பல திட்டங்கள் நாங்கள் எடுத்துன்னு வந்திருக்கிறார் முதலமைச்சர். அதுதான் அதுக்காக தான் இப்போ டெக்ஸ்டைலுக்கு நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க சார். செஸ் வரி நீக்கிறதெல்லாம் வரவேற்கத்தக்க தொழில்துறையை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண்டுக்கு 1 கோடியே 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பருத்தி நுகர்வு செய்யப்படுறதா? 1 கோடியே 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஒரு சராசரியாக ஒரு ஆண்டுக்கு தேவைப்படுது ஜவுளி தொழிலுக்கு. விளைச்சல் 4 லட்சம் கூட இல்லை. நாங்கள் வந்த பிறகு 4 லட்சம் இருந்தது இல்லை, இப்போ 4 லட்சம் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு இப்போ கேட்டு பாருங்கள், 27 லட்சம் இன்றைக்கி. 1 கோடி 1,25,000 பேர் போகணும் ஒரு இதுக்கு. நம்ம 1 லட்சத்தி இதில் தான் நமக்கு எவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே வந்தாச்சு, 20 லட்சத்துக்கு மேலே வந்துருக்கு. முயற்சி மேலே இங்கே பருத்தி நம்மக்கிட்ட அதில் ஆந்திராவும் உங்களுக்கு மகாராஷ்டிரா அதில் தான் நமக்கு இது வருது. அதுக்கு தான் அந்த பர்ச்சேஸ் இந்த செஸ் வரி 1% இருந்தது. என்ன தெரியுமா அந்த ரீசன்? அந்த வரி அந்த கோடவுன் காட்டன் கார்பரேஷன் இப்போ இந்தியான்றது அவன் இந்த 1% நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும், அது கொடுத்துன்னு இருந்தாங்க. அதனால அவன் எடுத்தாந்து இங்கே வைக்கல, அது ஏதோ வழி ஓட்டணும்னு சொல்லி நீக்கணும். 20-30 வருஷமாக கேட்டுருந்தாங்க. தலைவர் உங்கள் கோரிக்கை வச்சுன்னா தலைவர் வந்த உடனே அதை நீக்கி கொடுத்தோம். அந்த காட்டன் கார்பரேஷன் இப்போ இந்தியான்றது இப்போ கோடவுன்னு ஒன்று ஆந்திராவுக்கு போகணும், இல்லைன்னா மகாராஷ்டிரா இருந்தேன். இப்போ அது இல்லை. இப்போ இங்கே அவங்க கோடவுன் வச்சு இங்கே கொடுக்கலாம். அதுக்கு வேறு இன்னும் நிறைய முயற்சி எடுத்துன்னு வரும். அதை காட்டன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெக்ஸ்டைல் பஸ் ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 week 10 days வந்துருக்கணும். எல்லாமே டெக்ஸ்டைல் பஸ்ஸு 1 week 10 days நடந்துருக்குது.
சார் இப்போ இந்த சோமனூர் கருமத்தம்பட்டியில் 2.5 லட்சம் விசைத்தறி கூடங்கள் இருக்குது. விசைத்தறி கூடங்கள் அந்த விசைத்தறியில் வந்து இப்போ நூல் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, அப்புறம் தொழிலாளர்கள் கூலி குறைவு, இதனால வந்து விசைத்தறி கூடங்களை வந்து உரிமையாளர்கள் உடச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நாங்கள் வந்து விசைத்தறியில் வந்து தனியார் பண்ணுறது தனி எங்கள் சொசைட்டிஸ் இதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். அது இல்லை, இப்போ தனியார் வச்சுருக்கிறாங்கல்ல அவங்க தான் அது வந்து லேபரோட கூட எங்கள் இதில் நம்ம பள்ளிப்பட்டு பக்கத்தில் எங்கள் புதுட்டூர்பேட்டரோட போன வாரம் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணி அது வேஜஸ் சமாளிச்சு நாங்கள் வந்து கைத்தறி இதுலலாம் வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துன்னு சார். ஆனால் அந்த ட்ரைபார்டைட் டாக்ஸ் ப்ரோக்ரஸ் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. அந்த ட்ரைபார்டைட் டாக்ஸ் ப்ரோக்ரஸ் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. அந்த வேஜ் இன்க்ரீஸ் பிரைவேட் ஆமாம், ப்ரைவேட் அதுதான். அதுக்கு வந்து மேடம் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அது லேபர் மினிஸ்டர் வச்சு தான் பேசினுக்கிறாங்க. கலெக்டர், லேபர் மினிஸ்டர். நாங்கள் அந்த துறை நான் இருந்தால் நான் சும்மா போகலாமே தவிர நான் அது பண்ண முடியாது. அது லேபர் மினிஸ்டர் வச்சு தான் அவங்க கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. இப்போ நாங்கள் திருவள்ளூரில் பேசினாங்க. போன வாரம் திருவள்ளூரில் இதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி திருவள்ளூரில் பேசிக்கிறோம். அது நாங்கள் டைரெக்டாக பேசுகிறோம். பவர்லூம் கூட நாங்கள் இப்போ இன்னும் அதே மாதிரி பவர்லூம்ஸுக்கு அவங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அதுக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சொல்லக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணிருங்க. இப்போ பாலிஸ்டர் விஸ்கோஸ் பொறுத்த வரைக்கும் சார் இந்தியாவில் 2 கம்பெனி மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாலிஸ்டர் விஸ்கோஸ் 2 செயற்கை இழை தயாரிக்கிறது. இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு தமிழ்நாடு முதல்வர் நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாரு. ஸோ தமிழ்நாட்டில் பாலிஸ்டர் விஸ்கோஸ் தயாரிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு நிறுவனங்கள் வருவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? டெக்ஸ்டைல் பாலிசியில் இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக தான் பண்ணுவோம். அதை நான் எங்கள் மூலியமாக பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி ஒரு விஷயம் நீ கேட்டீங்க, மின்கட்டண உயர்வால் பவர்லூம் உடைக்கிறாங்க. தயவு செஞ்சு முதல்ல நீங்கள் தவறாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் முதல்ல பத்திரிகையாளர் இல்லை அது இல்லை ஒன்றும் சொல்ல பவர்லூம்ஸில் இது 1 மினிட் பவர்லூம்ஸுக்கு 750க்கு இருந்தது நாங்கள் 1000 ஆக்கிட்டேன். இப்போ இலவசம். அதுதான் அது சொல்லுங்க. நீங்கள் முதல்ல அந்த கருத்தை உள்வாங்க. இல்லை போச்சு சார். நீங்கள் கருமத்தம்பட்டியில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி பவர்லூம்காரங்க தான் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? 1000 யூனிட் வரைக்கும் பவர்லூமுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறது யார்? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால் மின்கட்டணங்கிறது பவர்லூம்காரங்களுக்கு 70% பவர்லூம்காரங்களுக்கு பில்லே வராது. 1000 யூனிட்டுகளை தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் முதல்ல அந்த கருத்தில் என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறது நீங்கள் ஏதோ போகிற போக்கில் வந்து யாரோ ஒருத்தர் செவிலியை சொல்கிறாங்க, டீ கடையில் சொல்கிறாங்கிறதுக்காக அதை ஒரு செய்தியாக்காதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி என்ன இருக்குது, என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு அந்த செய்தி போனது உரிமையாளர்கிட்ட அந்த உரிமையாளராக வந்து அவருக்கே தெரியும். அவர் 1000 யூனிட் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறாருங்கிறத. 1000 யூனிட் கோரிக்கைகள் என்ன நிலைமையில் சார்? அதாவது உண்மையிலேயே உங்கள்கிட்ட நிறைய தடவை உங்கள்கிட்ட பேசிட்டாங்க, சிஎம்டி பேசிட்டாங்க. மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக அவங்க வச்ச கோரிக்கைகளில் ஏற்கனவே இருந்ததில் என்னெல்லாம் அரசு செய்ய முடியுமோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி பண்ணியாச்சு. தேர்தல் வாக்குறுதியில் அவங்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொன்னோம். அதையும் நிறைவேற்றியாச்சு. அதனால் நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் யாராவது மெட்டீரியல் காஸ்ட்டு கூடுது, யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாராவது மினிஸ்டர் வரும்போது ஒரு கேள்வி கேட்குறீங்களா? நீங்கள் மனசாட்சியோடு தொட்டு இருங்க பிரதர். எத்தனை பேர் இங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வர்றாங்க? யாராவது ஒருத்தர் நூல் விலை ஏறி இருக்குது, காட்டன் விலை ஏறி இருக்குது, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்ட மாதிரி எந்த டிவிலையும் செய்தியும் வரல, எந்த டிவிலையும் செய்தியும் வரல, எந்த பேப்பர்லையும் செய்தி வரல. ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்குது, அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து தொழில்துறைக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் கொடுத்துட்ருக்காங்கிறது நீங்கள் கிரவுண்ட் லெவலில் பார்த்துட்டு அதே சில பத்திரிகைகள் எழுதுறீங்க. அதே சில பத்திரிகைகள் என்ன எழுதுறீங்கன்னா, இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ ரூபாய்க்கு மின்சாரம் கொடுக்குறாங்க, மின்சார வாரியம் இவ்வளோ கடனில் இருக்குது, அதையும் நீங்கள் தானே எழுதுறீங்க. இப்போ அந்த மானியம் கொடுத்தா தானே அவங்களுக்கு சப்ளை கொடுக்க முடியும். அது அரசாங்கம் தானே மானியம் கொடுக்குது. இது வரைக்கும் 52,000 கோடி இந்த 4 வருஷத்தில் மின்சார வாரியத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க. 52,000 கோடி கொடுக்கலன்னா நான் மின்சார வாரியம் பூட்டியிருப்பாங்க. அரசாங்கம் நிதி கொடுத்து 52,000 கோடி நிதி கொடுத்து தான் இபி போர்டையும் மின்சார வாரியத்தையும் முதலமைச்சர்கள் காப்பாற்றிருக்காங்க. கைத்தறிக்கு 300 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம், பவர்லூமுக்கு 1000 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம். அதனால் கைத்தறி டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கைத்தறி கைத்தறியாக இருந்தாலும் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தில் மிக ரொம்ப தெளிவான அதுக்கு ஒரு பதில் கொடுத்தேன்.
சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அதில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுக்கான டெண்டர் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டெண்டர் இப்போ கேன்சல் பண்ணிக்க ரீடெண்டர் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் மீட்டர் போட்ட உடனுக்குடன் வந்து மாதாந்திர கணக்கீடு எடுக்கப்படும். அதை நிச்சயமாக செயல்படுத்தணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இல்லை, ஸ்மார்ட் மீட்டருக்கு இப்போ டெண்டர் போட போகிறோம். இப்போ டெண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் போட நாங்கள் மாதாந்திர கணக்கீடு வந்துடும். அது சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றிடும். அதில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நல்ல நிகழ்ச்சி நல்லா நடந்திருக்கு காலையிலேருந்து. அதனால் நீங்கள் எப்பவும் செய்திகள் போடும்போது சில நேரங்கள் வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் வந்து ஆந்திரா போன வாரம் அங்கே வந்து பிஜேபி யூனியன் மினிஸ்டர் வந்தார். நம்ம அங்கே வந்து அங்கே காங்கிரஸ் மினிஸ்டர் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் போடுற திட்டங்கள் அவர் பின்பற்றுறாங்க, நம்மளை கேட்குறாங்க, பாராட்டுறாங்க. நம்ம தான் இங்கே இவ்வளோ கேட்டுக்கிறோம். எங்கேயுமே எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு துறையிலையும் தமிழ்நாட்டில் நடக்கும் மாதிரி எங்கே இங்கே இதே ஒரு மின்சாரம் சொன்னார் இல்லை எவ்வளோ அந்த கண்ணை அப்படி. ஆனால் இங்கே இருக்கிறது தான் போகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அரசு வந்து மக்கள் அரசு தான் இது. இனிமேல் எந்த பேதம் இல்லை, பேதம் இல்லாத நடக்கிற ஒரு அரசு தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் தான் நான் சொல்கிறேன். நிறைய கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சாலைகள் மோசமாக இருக்குது போடணும். நிறையா தினசரி பத்திரிகையில் சில நேரங்களில் வந்து சோசியல் மீடியாவில் வரதை எடுத்து டிவிலையும் போடுறீங்க செய்திகள். இதுவரைக்கும் இந்த 3.5 வருஷத்தில் 415 கோடி ரூபாய்க்கு 860 கிலோமீட்டருக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளே மட்டும் ரோடு போட்டிருக்கோம். எவ்வளவு? 860 கிலோமீட்டர். இப்போ 200 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர்கள் வந்து அன்றைக்கி கூட்டத்தில் அறிவித்தாங்க. அதில் 100 கோடி ரூபாய்க்கு வேலை எடுத்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 100 கோடி ரூபாய்க்கு அரசோட ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ரோடு மோசமாக இருக்குன்னு ஒரு செய்தி போடுறவங்க எங்கேயாவது ரோடு போடுற ரோடு மோசமாக நீங்கள் போடுறது தப்பே கிடையாது. இப்போ ஒரு ரோடுன்னா நமக்கு தெரியாது. அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் பேசிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாம்ஸ் இத்தனை நாள் பொறுத்து தான் அந்த ரோடு போடணும். இந்த ரோடு போடுறதுக்கு காரணம் என்னன்னு நீங்களே பப்ளிக் கேட்டால் அது எத்தனை நாளுக்கு முன்னே போட்டான் அந்த ரோடு, எதனால் இப்போ டேமேஜ் ஆகிக்குது. அந்த டேமேஜ் ஆகிடக்கூடாது. சரியான தரமாக இல்லாத போட்டதுனால தான் நான் இப்போ ஃப்ராங்காக சொல்லக்கூடாது. தரமாக இல்லாத போட்டதுனால இதுக்கு முன்னே இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது. அதனால திருப்பி உடனே போட முடியாது. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வாங்கி போடணும். நாங்களும் நிறைய நீங்க செய்யற நல்ல விஷயங்களும் போறோம் சார். குறைகள் மட்டும் தப்பு இல்லை. நீங்க மாநகராட்சி சரி சார், இங்க நிறைய நல்லது பண்றாங்க. ஒரு தவற சொல்லி காட்டோம்னா உடனடியாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதையும் நாங்க எதிரொலியும் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். அதையும் நாங்கள் எங்கெல்லாம் வந்து செய்திகள் போடுறீங்களோ அங்கெல்லாம் நடக்கிற வேலைகளையும் சேர்த்து போடுங்கன்னு சொல்றேன். எனக்கு சரியா சார் மறுபடியும்